ஹாய்டா, இட்ஸ் கியூட்டிஃபிக். ஸோ அரேஞ்ச் மேரேஜ் வித் மாஃபியா இது நுகான் மீ டிஸ்கஷன் ஸ்டோரிடா. சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் வித் மாஃபியாவுக்கு வச்சு என்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இல்லை ஹீரோ நம்ம கிம்தாங் தான். அவருக்கு 38 வயசு ஆகுது. கொரியாவில் ஒரு பெரிய மாஃபியா. ஸோ அப்போ அப்படியே உங்கள் பக்கம் பார்த்தா உங்களுக்கு 18 வயசு ஆகுது. இப்போ தான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜோட ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதுவே போதும், மித்தெல்லாம் ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய சிக்னல் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் ரோட்டில் 2 ஜீப் நின்றுட்டு இருக்கு. ஆப்போசிட் ஜீப்ல இருந்து அப்படியே காய் தான் இறங்கி வரான். ஐயா மாரிகோ மூஞ்ச பஞ்சர் ஆக்கவே வந்துருக்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லிட்டு நடந்து வர. ஸோ அப்படியே ஆப்போசிட் மார்கோ டீம்ல இருந்து ஒருத்த வந்து அப்படியே காய் அடிக்கிறான். ஸோ காய் அப்படியே அடி வாங்கிட்டு, டேய் என் மேலே கை வச்சிட்டியா மாரிகோ, நீ மாரிகோ போற அண்ணா வாண்ணா, என் மேலே கை வச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்ல. ஸோ ஜீப்லேருந்து இப்போ டயாங் தான் அப்படியே இறங்கி வராரு. அவரோட மவுத்தில் சிகரெட் இருக்கு. ஸோ ஹெட்டில் ஹெட் பேண்ட் இருக்கு. அவரை சுற்றி ஃபுல் பாடிக்காக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய மாஃபியா அப்படியே இறங்கி வர. இப்போ மார்க்கோ தான் அப்படியே டயாங்க பார்த்துட்டு, என்ன டயாங் அமைதியாக பேசலாம் வந்துருக்கிற? அந்த பொருள் எனக்கு கிடச்சிருன்னு சொல்லிட்டு பயந்துட்டியா என்ன? இதுக்கு தான் சொல்கிறது டயாங், இந்த மாதிரி தொழிலுக்கெல்லாம் சின்ன பசங்களாம் வரக்கூடாதுன்னு. உன்னால முடிஞ்சா என் கூட ஒன்னு வந்து ஜெயிச்சு நீ அந்த பொருள் எடுத்துகிட்டு போப்பா, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு மார்க்க சொல்கிறேன். டயாங் எதுவுமே பேசல. அப்படியே சிகரெட்லேயே ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ ஷர்ட் பட்டனை தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஷர்ட் பட்டனை ஓப்பன் பண்ண இந்த பக்கம் காய் தான். வண்ணா வண்ணா வண்ணா, இன்னைக்கு இருக்குது சம்பவம், இந்த மார்க்கம் இன்னைக்கு மார்கை தான் ஆக போகிறான் அப்படி சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்க. டயாங் அப்படியே டே சரிடா சரி சரி சொல்லு. காய் அப்படியே அமைதியாகிற. மார்க் அப்படியே சீப்லேருந்து குதிச்சுட்டு, இதை முடிவை நினைச்சு நீ வருத்தப்படுவடாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மூஞ்சிலே குத்த வராரு. யாங் மாசா அவனோட கைய ஒரே கையில பிடிக்கிறாரு. ஒரு மவுத்ல இருக்க சிகரெட்டை தட்டி விட்டுட்டு, ஓ பஞ்சு கேக்குது செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சிலே குத்துறாரு. அவன் திருப்பி ஒரு தூரம் அடிக்கல. டயாங் டோட்டலாக அவனை போட்டு செம்மாடி அடிச்சிட்டு இருக்காரு. அவனுக்கு வாயிலேருந்து அப்படி ரத்தம் வருது. வாயிலே பக்கு பக்குன்னு குத்திட்டு இருக்காரு. வச்சுட்டே இருக்க சைட்ல காய் தான். மருகோ மருகோ மருகையே அன்னைங்கிட்ட நீ வாங்குற அடியே அப்படி சொல்லி அவங்க வளரிட்டு இருக்கான். ஸோ டயாங் அதை பார்த்துட்டு, டே கொஞ்சம் பிஸ்னரி சொல்லினா ஃபிலிமேட்ரா இந்த மார்க போயன் அப்பப்போ மார்கம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் தாவலாத அவ்வளோ மாரி பேசிகிட்டு இருப்பான். எட்ரா ஃபிலிமு சரிண்ணா ப்ளூ ஃபிலிமே எடுக்கிறேன். என்ன ப்ளூ ஃபிலிமா? ஐயோ மஞ்சுண்ணா காலையில் போனேண்ணா அதனால தான் சி தூ ஒழுங்காட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயாங் அங்கே போட்டு மார்கவை அடிக்க இந்த பக்கம் காய் தான் அப்படியே அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். மார்கவை இப்போ ஒரே பஞ்சு மூஞ்சிலே குத்தி தள்ளி விடுறாரு. ஸோ அப்போ அப்படியே ரோட்லேயே விழுறான். இந்த பக்கம் டயாங் அப்படியே மாசா அவரோட ஹெட் பேண்டை டைட் பண்ணுறாரு. அந்த டைமில் இவங்களுக்கு 2 பேருக்கு மிடில் ஒரு பொண்ணு வந்து அப்படியே நிற்குது. அப்படியே அந்த பொண்ணை தான் பார்க்குறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். காலேஜ் கிட்டே இருக்க சிக்னல் கிட்ட தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் காலை ஹெட்செட் போட்டிருக்கனால இதெல்லாம் கவனிக்கல. ரோடை கிராஸ் பண்ண வந்து நின்றுட்டு இருக்கீங்க. அப்படியே இப்போ நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க, ஏன் எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இப்போ அப்படியே திரும்பிட்டு அவங்க தான் பார்க்குறீங்க. டயாங் உங்கள் ஐஸ் அப்படியே பார்க்குறாரு. அழகான காஜல் போட்டிருக்கீங்க, ஒரு அனார்கலி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்கள் காதில் பெரிய ஜிமிக்கி, அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் உங்களே பார்த்துட்ருக்காரு. ஜிலேபி அப்படின்னு சொல்லி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க. டயாங் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இந்த டைமை யூஸ் பண்ணி மார்க்கோ அப்படியே வந்து டயாங்க மூஞ்சிலே அடிக்கிறான். ஆனால் டயாங் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு லைட்டாக மூஞ்சிலேருந்து பிளட் வருது, அதெல்லாம் கண்டுக்கல. இப்போ நீங்கள் அப்படியே பஸ்ஸில் ஏறி போயிடுறீங்க. அந்த டைமில் மார்க்கோ அடிக்க வர டயாங் அப்படியே மார்க்கோட கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி அப்படியே திரும்பி பார்க்குறாரு. குத்தா கவனம் உங்ககிட்ட இல்லாதப்போ ஏறிட்டு வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி மூஞ்சில குத்துறாரு. அவன் அப்படியே போய் விழுறான். அவ்வளோதான் மயங்கிட்டான். அவனுங்க ஆள் அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ காய் அப்படியே வந்துட்டு அண்ணா அப்படி சொல்லி வாட்டர் பாட்டில் தான் நீட்டுறான். ஸோ டயாங் அப்படியே அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அவர் மூஞ்சில் தான் அப்படியே ஊற்றுறாரு, தலையிலலாம் ஊற்றுறாரு. அப்படியே அவர் காய் மேலே கை வைக்க, அண்ணா இன்னைக்கு ஒரே சம்பவம் தான் அண்ணா அப்படி சொல்லி பேசிட்டு டயாங் அப்படியே காயை பார்த்துட்டு, டே காய் என்கிட்ட ஒன்று கேட்டலடா நீ? அண்ணா நான் நிறைய கேட்டுருக்கிறேன், நீ எதை நான் சொல்கிற? ஏய் அண்ணி வேணும்னு கேட்டுறதில்லடா, அண்ணி கடிச்சின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல. சரி இந்த பக்கம் காய் தான், அண்ணா புஞ்சிச்சு புஞ்சிச்சு மஜா மஜா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே கத்திட்டு இருக்கான். நைட்டு
டியாங் உங்கள் வீட்டோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு டியாங்கும் காய் தான் அப்படியே ஜீப்பை ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வராங்க. உங்கள் வீடே பார்க்க குட்டியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி தான். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து சோபாவில் உட்காராரு. கதவெல்லாம் தட்டல, அவர் பாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நான் இன்னைக்கு வேற வேர்த்து ஊற்றுது, இரு ஃபேனை போடுறேன், இந்த சுற்றி வேற எங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி காய் போய் ஃபேனை போட்டுட்டு இருக்கான். சரி, இந்த பக்கம் உங்கள் அப்பா தான் அப்படியே வெளியே வராரு. யார் நீங்களா என் வீட்டில் வந்து நடு வீட்டில் உட்காந்துருக்கீங்க? யார் நீங்களா? முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்போ காய் தான், ஐயா என் அண்ணனை பார்த்தா யார் நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குற. சட்டியாங் டேய் புரிஞ்சிச்சுண்ணா அப்படி சொல்லி அப்படியே உட்காந்துக்கிறான் டியாங் பக்கத்தில். இங்கே பாருங்க மாமனாரே. என்ன மாமனாரா? யாருக்கு யார் மாமனாரு அப்படி சொல்லி உங்கள் அப்பா கத்த. உங்கள் பொண்ணை நான் தான் கட்டிக்க போகிறேன், அப்போ நீங்கள் தானே எனக்கு மாமனாரு அப்படின்னு சொல்ல. ஸோ உங்கள் அப்பா தான், என்ன என் பொண்ணை கட்டிக்க போகிறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்களா? யாருனே தெரில, நடு வீட்டில் உட்காந்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா இது பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு மாமனாரே, சும்மா கத்திட்டு இருக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. உன் பொண்ணை பார்த்துட்டேன், என் ஜிலேபி எனக்கு பிடிச்சிருக்குது, நான் கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன், என் பொண்டாட்டி அவள் தான், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் காலையிலேயே அப்படின்னு சொல்ல. நீங்கள் தான் அப்படியே ஓரமாக உங்கள் அம்மா முன்னாடி நிற்கிறீங்க. உங்களுக்கு சுத்தமாக டேங்க பிடிக்கவே இல்லை, அப்படியே பிடிக்காத மாதிரி தான் நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அப்படியே எட்டி உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. பாரு மாமனாரே, நீ கத்து பாரு, குழந்தை புள்ள பயப்படுது பத்தியா? இதுக்கு தான் சொல்கிறேன் கத்தாதேன்னு. சும்மா வந்தலேருந்து காதிட்டே கத்திக்கிட்டு, அண்ணா நீ சொல்லு நான் போட்டுடுறேன் அப்படி சொல்லி காய்ங்கன்னு எந்திக்க. டே அதான் இருந்தாலும் மாமனாருடா, ஜிலேபியோட அப்பனாச்சு, அதெல்லாம் பண்ணக்கூடாது புரியுதா? சரிண்ணா அப்படி சொல்லி காய் அப்படியே உட்காந்துக்கிறான். என்ன மிரட்டுறீங்களா? எங்களால் முடியாது, கண்டிப்பாக என் பொண்ணு ஒன்று கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்லிடுற. இப்போ டேங் தான், ஓ அப்படியா, சரி மாமனாரே டே அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ டேங்கோட பாடி கார்ட்ஸ் தான் அப்படியே வந்து 2 சுக்கேஸை வைக்கிறாங்க. 2 சுக்கேஸும் ஓப்பன் பண்ணா ஒரு சுக்கேஸில் காசு இருக்குது, இன்னொரு சுக்கேஸில் கன்ஸ் இருக்குது. அப்படியே உங்கள் அப்பா பார்க்குறாரு, ஒரு மாதிரி பயப்படுறாரு கன்னை பார்த்ததும். மாமனாரே சுற்றி வலிச்சுலாம் பேசல, காசு எடுத்தனா சுகமாக கல்யாணம், இல்லை அப்படின்னு ஏதாவது குறைச்சி குத்தன்னு வச்சுக்கோ, கன் எடுத்து ஒன்று போட்டு தள்ளிட்டு உன் பொண்ணை அப்பயும் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்படியே உங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காரு ஒரு மாதிரி பயத்தோட. இதுக்கப்புறம் ஓ முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு சோபால சாஞ்சு உட்காராருட்டையும். அவங்க அப்பா அப்படியே 2 சுக்கேசி பார்த்துட்டே இருக்காரு. காய் அப்படியே உங்க அப்பா பார்த்துட்டு, ஐயா சொட்டத்தல எங்க அண்ணனே நல்ல ஆஃபர் குத்துக்கிறான் உனக்கு, எந்த ஆஃபர்னு சீக்கிரம் ஒரு சட்டு புட்டு ஒரு முடிவு எடுத்தனா நாங்க இடத்த காலி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ல. இப்போ உங்க அப்பா தான் அப்படியே பார்த்துட்டு, உங்க அப்பா வேற செம கடன்ல இருக்காரு, எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி அப்படிதான் வச்சிருப்பாரு. டேங் இப்படி சொன்னதும் அவருக்கு வேற வழியே தெரியல. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட. சட்டியாங்க அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு, இந்த பதில தான் எதிர்பார்த்தேன், இப்போ உனக்கு பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த காசு கேஸை வச்சுட்டு, டே க்ளோஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கன்சு கேஸை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க பாடி கார்டு. இப்போ எல்லாரும் அப்படியே கிளம்பிட்டு இருக்க. டேங்க அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. ஐயா ஜிலேபி, இன்னும் 2 நாளில் உனக்கு இந்த மாமனுக்கு கல்யாணம், கொஞ்சமாச்சு சிரிடி அப்படின்னு சொல்ல. நீங்கள் சிரிக்கவே மாட்டிக்கிறீங்க, ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. டேங்க அதை பார்த்துட்டு, என் பொண்டாட்டி திமுறா இருந்தாலும் அழகாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர. நீங்கள் அப்படியே சரி சரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து டேங் அப்படியே கிளம்பிடுறாரு. நீங்கள் இங்கே அப்படியே உங்கள் அப்பாவே பார்க்குறீங்க. உங்கள் அப்பா தான், மாடி ஓயன் எனக்கு வேறு வழி தெரியல, அப்பா அது என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல. நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக மேலே போயிருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. உங்கள் ரூமுக்கு தான் அப்படியே போகிறீங்க. போயிட்டு உங்கள் புக்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் என்னால் படிக்க கூட முடியாதுல்ல, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நான் இதே காலையில் அவனை பார்த்தேனே எனக்கு தெரியல, பொறுக்கி இப்படி பேசுகிறான் பாரு வீட்டுக்கு வந்துட்டு, எல்லாமே போச்சு. என்னால் இனிமே எதுவும் ஆக முடியாது. நான் ஆசைப்பட்ட படிப்பு எதையும் படிக்க முடியாது. என் வாழ்க்கையே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக அப்படி போய் பெட்டில் படுக்கிறீங்க. ஒரே ஸ்கிப். ஸோ இன்றைக்கி டேங்க்கும் உங்களுக்கு மேரேஜ். டேங் உங்களுக்காக ஸ்டேஜில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பிளாக் கலர் கோட் அண்ட் ஷூட் தான் போட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு காய் தான், நான் கல்யாணத்துக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குதுண்ணா உனக்கு இந்த கொட்டு சூட்டில். அப்படியாடா, என் ஜிலேபிக்கு ஏற்ற மாதிரி இருக்கேனாடா, நான் சொக்கா இருக்கிறானா, நீ சொக்காகிற, அங்கே பாருண்ணா அண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்ல. டேங் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அங்கே உங்கள் அப்பா
உங்கள் கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் அழகான ஒயிட் கலர் கவுன் போட்டிருக்கீங்க. அப்படியே கூட்டிகிட்டு வர டியாங் அப்படியே பாதி தூரத்துலேயே ஓடி வந்துடுறாரு. மாமனாரே, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டி கையை கொடு அப்படின்னு சொல்லி உங்கள் கையை வாங்கிக்கிறாரு. ஜிலேபி போகலாமா அப்படி சொல்ல, நீங்கள் எதுவுமே பேசலை, தலை கீழே குடிச்சு தான் இருக்கீங்க. டியாங் அப்படியே சிரிச்சுட்டு அவங்கள அப்படியே ஸ்டேஜுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. கூட்டு போய் அப்படியே நிற்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த ஸ்டேஜை சுற்றி பார்க்குறீங்க. இந்த ஹாலில் யாருமே இல்லை. லிட்டரலி உங்கள் அம்மா அப்பா அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ், அவ்வளோதான். டியாங்குன்னு யாருமே இல்லைங்க. அப்படியே நீங்கள் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. டியாங் அதை நோட் பண்ணிவிட்டு, என்னாடி யாருமே இல்லைன்னு பார்க்குறியா? ஜிலேபி, எனக்குன்னு சொல்லி யாரும் இல்லடி, அம்மா அப்பா இல்லை, அப்பயே போயிட்டாங்க. எனக்குன்னு இருக்கிறது இதாண்டி இந்த கன் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கன் எடுத்து டேபிளில் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணையே பார்க்குறீங்க. ஏய் பயப்படாதிரி, உனக்கு எனக்கு கல்யாணம், எல்லாம் கை வைக்க மாட்டேன் புரிதா? ஜிலேபி கொஞ்சமாச்சும் சிரிடி, இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன், எனக்கு தான் நீருகல்ல அப்படின்னு சொல்லி உங்கள் ஐஸே பார்க்க நீங்கள் அப்படியே தலை கீழே குனிஞ்சுக்கிறீங்க. பொறுக்கி இதை கூட எப்படி சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வாயிலே பேசிக்கிட்டு அப்படியே தலை குனிச்சு நிற்கிறீங்க. அந்த பக்கம் காய் பாஸ்டர் பின்னாடி நின்றுக்கிட்டு, ஐயே பாஸ்டரே, நான் நீ பாதிரி யாத்திரை வந்துக்கிற மாரி தான் சொல்லினே இருக்கிறேன், எப்பத்தான் முடிப்பேன் நீ? நானும் பார்த்துனுக்கிறேன், அண்ணா இவன் ரொம்ப பண்ணுறான், நான் கத்தியை கழுத்துல வச்சு ஈத்துறவா? டே காய் மீதியாடுறா அண்ணா, நீ சொல்கிற நான் மீதியாக இருக்கிறேண்ணா அப்படின்னு சொல்ல. இப்போ பாஸ்டர் தான், என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எல்லாமே சொல்லணும்ல. பாரு பாஸ்டரே, சீக்கிரமாக சொல்லி முடி, என் ஜிலேபி எவ்வளோ நேரம் தான் நிப்பா, அவளுக்கு கால் வலிக்காது அப்படின்ட்டு அவங்க சொல்ல. பாஸ்ட் அப்படியே பார்க்குறாரு. என்ன சீக்கிரம் சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கண்ணை பார்க்க. சரி இப்போ பாஸ்ட் தான், சொல்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே பாஸ்ட் உங்களை பார்த்து, ஜான் வைன் ஆகே நீ? ஜான் வைன் இல்லை, கிம் வைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல. பாஸ்டர் தான், இல்லைப்பா இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. அவங்க அப்படி பார்த்து முறைக்க. பின்னாடி காய்தான், ஐயா என் அண்ணன் சொல்கிறத பண்ணி பாஸ்டரே, தேவையில்லாமல் நடுவில் நீ கொசா குத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாம் இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ பாஸ்தா, சரிப்பா சரிப்பா அப்படி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே கிம் ஒயினாகே நீ கிம் தேவாங்க திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்க. நீங்கள் அப்படியே தலை கீழே குனிச்சிட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிடுற. சரி அவங்க அப்படியே சிரிக்கிறாரு. ஜிலேபி சம்மதமாடி அப்படின்னு பார்க்க. சரி இப்போ பாஸ்டர் தான், அப்பா அவங்க அப்படியே பாஸ்டரை பார்க்க. கிம் ஒயினாகே இல்லைப்பா. ஐயா பாஸ்டர் நீ சரி கிடையாது, தப்பா சொல்லிக்கிறேன் நீ. இல்லைப்பா கழுத்துலேருந்து கொஞ்சம் கத்தி எடுப்பா, நான் பதறாம பேசுகிறேன். யாங் தான், டே காயே சரிண்ணா புஞ்சிச்சு அப்படி சொல்லி அவன் கத்தி எடுத்துறான். இப்போ பாஸ்டர் தான், கிம் தயாங்காகே நீ கிம் ஒயினே திருமணம் செய்ய சம்மதமா? எனக்கு டபுள் சம்மதம் பாஸ்டரே, இதுக்கப்புறம் நீ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ டயாங் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் ஏய் பயப்படாதடி பயப்படாத, ரிங்கு தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் அப்படியே ரிங் போட்டு விடுறாரு. ஐயோ ஜிலேபி தங்கம் தோத்துருண்டி உன் கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ரிங் போட்டு விட. இப்போ டயாங் தான் அப்படியே கை நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே டயாங்கோட கையில் ரிங்கை போட்டு விடுறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் அன்பை பரிமாறிக்கலாம் அப்படின்னு பாஸ்டர் சொல்ல. பாஸ்டரே நீ நிறுத்து, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே உங்ககிட்ட வர. நீங்கள் பயப்படாது ஜிலேபி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாக்கெட்லேருந்து அப்படியே ஒரு பொருளை எடுக்கிறாரு. ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க, அது செயின் தான். வாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் ஐஸை தான் அப்படியே ஷார்ப்பாக பார்க்குறாரு. ஜிலேபி எனக்கு சென்டிமெண்ட்லாம் வராதுரி, ஆனால் இது எங்கள் அம்மா, அது எங்கள் அம்மாவோட செயின்டி, உன்னோட கழுத்தில் இது இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், பாரு இதுதான் உன் தாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கழுத்தில் அந்த செயினை மாட்டி விடுறாரு. அந்த செயினை அப்படியே அவர் கையில் எடுத்து வச்சு, ஜிலேபி என் ஜிலேபி என் பொண்டாட்டி எல்லாமே நீ தாண்டி இனிமே எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் இங்கே பொறுக்கி என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிவிட்டு எப்படிலாம் பேசுகிறான் பாரு, முதல்ல இவங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்க. இந்த பக்கம் காய் தான், அண்ணா சரோ வச்சுக்கிறான் பட்டாசு, நம்ம வீட்டு வர வெடிக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் ஃபுல்லாக பட்டாசு வச்சிட்ருக்கான். டயாங் அப்படியே ஜீப்பில் ஏறாரு, உங்களே அப்படியே ஜீப்பில் ஏற்றி விடுறாரு. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை தான் பார்க்குறீங்க, அவங்க டியோஸோடு உங்களை பார்க்க, நீங்களும் டியோஸோட அப்படியே உங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறீங்க. இதை நோட் பண்ண டயாங் அப்படியே உங்கள் அப்பா பார்த்து, மாமனாரே கவலைப்படாத, என் ஜிலேபி என் வீட்டில் மகாராணி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே டயாங்க திட்டுறீங்க, பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயாங் இது கேட்டுச்சோ என்னமோ அப்படியே ஜிலேபி பொறுக்கி சொன்னியாடி, சொல்றி நீ சொல்லாமல் யார் சொல்லுவா சொல்லு, தங்க கிளியே சொல்றி
அப்படின்னு சொல்ல, ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அவங்க அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, ஏய் இங்கே இருக்கிறவங்களாம் என் முன்னாடி நிற்கவே பயப்படுவான், ஆனால் என்னை பார்த்து நீ முறைக்கிற பற்றியா, இதாண்டி எனக்கு பிடிச்சிருக்குது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஜிலேபி, ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ட்ரை பண்ணுறாரு சிரிச்சிட்டு. நீங்கள் அப்படியே பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்படியே ஜீப் அப்படியே டியாங்கோட வில்லாக தான் போகுது. டியாங் அப்படியே ஜீப்லேருந்து இறங்கி உங்களை தான் இறக்கி விடுறாரு. போலாமாடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிக்க வர நீங்கள் அப்படியே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறீங்க. ரைட் வீடு அப்படின்னு சொல்லிட்டு டியாங் முன்னாடி போக நீங்களும் அப்படியே பின்னாடியே வரீங்க. அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே போனால் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அப்படியே போனால் ஒரு பாட்டி மட்டும் உட்காந்துருக்காங்க. அவங்க சமைக்கிறவங்க போல இருக்கு. அப்படியே டியாங் வந்து எஞ்சி நிற்கிறாங்க. டியாங் அதை பார்த்துட்டு, பாட்டி எது எஞ்சி நிற்கிற, உட்காரு உட்காரு. இல்லைப்பா உனக்கு சமைச்சு வச்சிருக்கேன். பாட்டி இது அப்போ நீ சமைக்க வேணாம், என் பொண்டாட்டி எனக்காக சமைச்சு போடுவா, மீனு பாப்பாவை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே வர நீங்கள் பின்னாடி இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தான் வரீங்க. அந்த பாட்டி உங்களை ஸ்மைலோட பார்க்க நீங்களும் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஹால்லே நிற்கிறீங்க. டியாங் ஸ்டெப்ஸ் தான் ஏறிட்டு இருந்து பாரு. இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ஹாலில் நின்று பார்த்துட்டு இருக்கிறத. ஜிலேபி வாடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அவர் மேலே தான் கூப்பிட்டு போகிறாரு. அவரோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. ரூமே செம்ம டெக்கரேஷனாக இருக்குது. ஃபஸ்ட் டெக்கரேஷன் காய்தெல்லாம் பண்ணியிருப்பான். ஸோ டியாங் போனதும் அப்படியே ஒரு மாதிரி செய்யாகிறாரு. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே பார்த்து முறைக்க இப்போ டியாங் தான், இதை பாரி காய்தான் அதெல்லாம் பண்ணியிருப்பான், உன் சம்மந்தம் இல்லாமல் உன்னை தொட மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டியாங்கே பார்க்குறீங்க. நான் பார்க்குற நாளைக்கு காலேஜ் போகணும் போய் படு அப்படின்னு சொல்ல நீங்கள் ஷாக்காக டியாங்கே பார்க்குறீங்க. அப்போ நான் காலேஜ் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. போகலாமே, ஏன்டி கேட்குற ஜிலேபி அப்படின்னு கேட்க இப்போ நீங்கள் தான் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் அனுப்ப மாட்டேங்கன்னு நினச்சேன். ஜிலேபி உன்னை பிடிச்சி போய் கட்டியிருக்கேன்டி, எனக்கு பிடிச்சதான் எனக்கு பிடிக்கும், அதனால் நீ நாளைக்கு காலேஜ் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஸோ இப்போ நீங்கள் தான் தேங்க்யூ. ஜிலேபி தேங்க்ஸா சொன்னேன், தேங்க்ஸ்லாம் வேணாண்டி, வேணா ஒரு முத்தா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர நீங்கள் பொறுக்கி எப்படி கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறீங்க. சரி வானா அப்படியே மூஞ்ச திருப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே போயிட்டு கட்டில் படுத்துறாரு. நீங்கள் அப்படியே அந்த ரூமில் இருக்க ஜன்னல் கிட்ட தான் போய் பார்க்குறீங்க. வீட்டுக்குள்ளே தான் யாருமே இல்லை, ஆனால் வீட்டுக்கு வெளியே ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கார்ட் செக்யூரிட்டிஸ்ன்னு அப்படி இருக்க அந்த வீடே செக்யூர்டா. ஸோ அதை அப்படியே பார்க்குறீங்க. இங்கேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும், இதெல்லாம் மீறி எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு டியாங்க பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே தான் லேட்டாக அனுப்பிச்சிருப்பீங்க. அப்படியே அவசர அவசரமாக காலேஜ் கிளம்பிட்டு இருக்கீங்க. டியாங் அப்படியே இருந்துச்சு அவரோட வேலைக்காக கிளம்பிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஜிலேபி சாப்பிட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் எதுவுமே ரிப்ளைவே பண்ணல. நீங்கள் உங்கள் புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவசர அவசரமாக தலை செய்யிட்டு கிளம்புறீங்க அங்கேருந்து. இப்போ டியாங் தான், சாப்பிட்டு போடி அப்படின்னு சொல்ல நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போக டியாங் அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. சாப்பிட்டு போனால் சாப்பிட்டு போகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைம் டேபிளில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் அமைதியாக பயந்துட்டு உட்கார. ஸோ அப்படியே அந்த பாட்டி தான் சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக சாப்பிட்றீங்க. என்ன டைம் ஆகலையா என்ன அப்படின்னு சொல்ல நீங்கள் கடற்கரைன்னு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்ப. ஜிலேபி இருடி மாமன் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் இல்லை வேணாம் நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட சொட்டை அங்கே விட்டுறாரு. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பின்னாடியே பாடி கார்டை காரில் அனுப்பி விடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க பொறுக்கி என்னமோ விட்டுட்டான்னு நினச்சேன் அப்படியே போயிடலான்னு, ஆனால் பின்னாடியே ஆள் அனுப்புகிறான் பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காலேஜும் போயிடுறீங்க. ஸோ இந்த பக்கம் டியாங் ஒர்க் பண்ணிட்டுருக்க. ஸோ காய் தான் அப்படியே வரா. ஸோ காயை பார்த்துட்டேன். டேய் நேற்று எங்கடா அழகானோ, நான் நேற்று உனக்கு கல்யாணம் முதல் நாள் அதுக்கு மேலே அந்த வீட்டில் இருப்பலாம் நானே, அத்தான் வெளியே குடோன்ல பத்துக்கிட்டேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, வீட்டில் வந்து படுத்துக்க. நான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா, இதுக்கு மேலே இருக்கக்கூடாதுண்ணா நம்ம வீட்டில், அதான் நான் குடோன்ல பத்துக்கிறேன், நான் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு யாங்க அப்படி பார்த்து காயை முறைக்கிறாரு. மரியாதையா இன்னைக்கு நீ நைட்டு வீட்டில் வந்து படுக்கிற கீழே அப்படின்னு சொல்ல. ஸோ காய் தான், அண்ணா பிறந்தலேருந்து உன் கூட தான் இருக்கிறேன், ரைட்னா ரைட்டு லெஃப்ட்னா லெஃப்ட்டு நீ சொல்லிட்டல விட்டே
அப்படின்னு சொல்லிடுறேன். டியாங்க அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அவரோட ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே காலேஜ் முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வரப்பையும் டியாங்க அப்படியே பாடி காய்ச்ச காலேஜ் வெளியவே நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அவங்களால தப்பிச்சு கூட போயிருக்க முடியாது. இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் வரீங்க. டியாங் ரூமில் தான் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட வந்துட்டு எதுக்கு என் பின்னாடியே பாடி காய்ச்ச அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ டியாங் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஜிலேபி நீ யார் தெரியுமா? மாஃபியா டியாங்கோட பொண்டாட்டிடி நீ. ஆ ஓம் பின்னாடி உனக்கு சேஃப்டி இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏய் ஜிலேபி நாடி சொன்ன இப்போ அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எஞ்சி வர, நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை. ஏய் இப்போ பிடிக்கலன்னு தானே சொன்னேன், ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதே அப்படின்னு சொல்லி கிட்ட வர, நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிடுறீங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நைட் அப்படியே பார்க்குறீங்க டியாங் அப்படியே தூங்குறாரு நல்லா. நீங்கள் அதை பார்த்துட்டு இதுதான் சான்ஸ், நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போன மாதிரி அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஸோ ஒரு பாடிகார்டாக நின்றுட்டுருக்கேன். ஐயோ இவனுங்க வேறு ஏன் அப்படி நின்றுட்டுருக்கானுங்கன்னு தெரில. அவன் வேறு பொறுக்கி அப்படியே படுத்து தூங்குறான், இதில் இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் அந்த காம்பவுண்ட் இருக்கும் அதை அப்படியே எகிரி குதிச்சு அப்பா எப்படியோ வெளியே வந்துட்டோம், இப்போ நட்டாஷா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்டு நட்டாஷா வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறா. ஏ வாயா நீங்கள் என்னடி பண்ணுற? எப்பா கதவை திறந்தியே மீதியாக இரு அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே வரீங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? என்னடி இந்த டைமில் இங்கே வந்திருக்க? ஐயோ அது பெரிய கதடி, நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டேன் அந்த பொறுக்கிக்கிட்ட இருந்து. பொறுக்கி அப்படின்னு சொல்லி திட்டுக்கிட்டு அவள் வீட்டில் அப்படியே உட்காடுறீங்க. ஏய் என்ன ஆச்சுன்னு சொல்கிறீ? ஐயோ நான் உனக்கு எல்லாத்தையும் பொறுமையாக சொல்கிறேன், ஆனால் எனக்கு நைட்டாச்சும் நான் நிம்மதியாக தூங்கணும்டி. தூங்கி 3 நாள் ஆச்சு, அமைதியாக தூங்க விடு. சரி தூங்கு, அதுக்கே எப்படி கத்துற அப்படின்னு சொல்கிற. ஸோ நீங்களும் நைட் நிம்மதியாக தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே நட்டாஷாவோட வீட்டோட காலிங் பெல் தான் அடிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சோபாவில் படுத்துட்டு ஏய் நட்டாஷா யாரோ கதவை தட்டுறாங்கடி தொரடி. ஐயோ சரி இரு நானே போகிறேன், எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏய் ஜிலிபி நாடி ஃப்ரெண்டை பார்க்க வந்தியா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்படியே ஷாக்காக டியாங்க பார்க்குறீங்க. ஸோ பின்னாடிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு தான். வயன் யாரடி அது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க, தங்கச்சி வணக்கம் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல. ஸோ அப்படியே நட்டாஷா அப்படியே ஷாக்காக பார்க்குறா உங்களையும் டியாங்கியும். நான் ஜிலேபி சொல்லிட்டு வர மாட்டியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு? எவ்வளோ மாமன் தேடி அழிஞ்சிருப்பேன் தெரியுமா? சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக பயந்துகிட்டே வரீங்க இவர் என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உங்களை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு, ரூமும் கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் ரூமை லாக் பண்ணுற வரைக்கும் இப்போ பயமாக இருக்கீங்க. ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, நம்ம வேறு போனதுக்கு ஏதாச்சும் கேட்பானா என்ன? ஜிலேபி நீ காலேஜ் இல்லையாடி உனக்கு? இருக்கு அப்போ போடி அப்படின்னு சொல்ல. நீங்கள் அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆகுறீங்க. என்ன நம்மளை எதுவுமே கேட்கல, திட்டக்கூட இல்லை, என்ன இந்த பொறுக்கி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. டியாங் அப்படியே உங்களை பார்க்குறாரு வச்சக்கண்ணு வாங்காமல். ஜிலேபி பட்டு ஜிலேபிடி நீ அப்படின்னு சொல்லி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதை நோட் பண்ணிவிட்டு நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேக் எடுக்கிறீங்க. ஜிலேபி ஜீப்பில் போகலாம் வாடி அப்படின்னு சொல்லி உங்கள் பேக் எடுத்துகிட்டு அவர் போக நீங்கள் அப்படியே பின்னாடியே வரீங்க. உங்களை ஜீப்பில் தான் ஏற்றுறாரு. ஜீப்பில் ஏற்றிட்டு அப்படியே கொண்டு போய் உங்கள் காலேஜில் தான் ட்ராப் பண்ணுறாரு. காலேஜ் வந்தனும் அப்படியே இறங்கி போகிறீங்க எதுவுமே சொல்லாமல். டியாங் அதை பார்த்துட்டு ஏய் ஜிலேபி டேடி அப்படியே போகிற, ஒரு பாய் சொல்லிட்டு போகலாம்ல? பாய் ஏய் காலேஜ் வெளியா நிப்பா நீங்கள் பாடி காச்சு எங்கேயும் போயிடாதண்ணே, ஈவினிங் நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே போயிடாரு. இந்த பக்கம் நீங்கள் பொறுக்கி இவங்கிட்ட நீ எப்படி தான் தப்பிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே பேசிட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நைட்டு நீங்கள் தான் அப்படியே இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கோட வீட்டோட காம்பவுண்ட் தான் அப்படியே வந்து நின்று பார்க்குறீங்க. என்ன நேற்று வச்சு ஏன் இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை, எப்படி ஏறுறதுன்னு வேறு தெரியலையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கல் இருக்கும், அது மேலே தான் ஏறுறீங்க. எப்படியோ காம்பவுண்ட் மேலே ஏறுறீங்க. இப்போ அந்த பக்கம் எப்படி இறங்குதுன்னு தெரில, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ எப்படி இறங்குறது ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. இப்போ ஒரு வாய்ஸ் தான், ஜிலேபி எங்கேயாச்சும் போறியாடி அப்படின்னு சொல்லி கேட்க. நீங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. செல்லம் வலிக்கு போதுரி கீழே இறங்குடி அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாரு. நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டே அங்கேயே பார்த்துட்ருக்கீங்க.
இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ அங்கே காயெல்லாம் நின்றுட்டுருப்பான். அப்படியே பட்டு அவங்க உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இருப்பு பிடிச்சி இறக்குறாரு. ஏய் நாடி சொல்லிட்டுலாம் போக மாட்டியா ஜிலேபி காப்போம்ல ஏறி வச்சுட்டு மாமன்ட்டு ஒரு ஆள் சொல்லியிருந்தா ஜிப்லேயே கூப்பிட்டு போயிட்டு வந்திருப்பில்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இப்போ நீங்கள் தான் இங்கே பாரு, உனக்கு தெரியுதுல்ல உன்னை பிடிக்காம தான் போகிறேன்னு. என்னை கட்டாயப்பத்து கல்யாணம் பண்ணிவிட்டு என்னவோ என் மேலே பாசம் இருக்குமே நடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. இப்போ காய்க்கு அப்படியே கோவம் வந்துடுது. ஏன் அண்ணி என் அண்ணனை பற்றி நடிகரெல்லாம் சொல்கிற வச்சுக்காதீங்க, என் அண்ணன் எப்பயும் நச்சுதே கிடையாது, என்ன நீ பேசினிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க. இப்போ அப்படியே காய்க்கு ஒரே ஸ்லாப் தான். டியாங்க அப்படியே அடிச்சிருப்பாரு. அப்படியே காய் டியாங்க பார்க்குறான். டே காயே அண்ணிகிட்ட மாதிரி தான் பேச தெரியாது உள்ளே போடா அப்படின்னு சொல்ல. காய் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே டியாங்கே பார்க்குறீங்க. ஏ ஜிலேபி சின்ன பையன் அதை தெரியாமல் பேசிட்டா வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி டியாங்க அப்படியே உள்ளே கூட்டு போகிறாரு. அவர் உங்களை ஒரு வார்த்தை கூட எதுவுமே கேட்கவே கிடையாது. அப்படியே உங்களை ரூமில் விட்டுட்டு அப்படியே ஒரு வெளியே வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே போய் பெட்டில் படுக்கிறீங்க. என்ன நம்மளை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான், இவன் நம்ம மேலே பாசம் இருக்குமே நடிக்கிறானா இல்லை உண்மையாக இருக்கா, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே காலையிலேயே டியாங்கோட மூஞ்செல்லாம் முழிக்கல. நீங்கள் அப்படியே காலேஜ் கிளம்பி போயிடுறீங்க. இந்த பக்கம் டியாங் தான் அப்படியே காய்கிட்ட வராரு. காய் அங்கே அப்படியே பொருளாக எடுத்து வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு டே காயே அப்படின்னு கூப்பிட்டேன். ஸோ காய் அப்படியே வரான். நாங்கள் அப்படியே காயை பார்த்துட்டு டே நேற்று ஏதோ தெரா மஸ்டண்டா மன்னிச்சிருண்ணா. ஐயா அண்ணா என்ன மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கிற, என்னடி உனக்கு உரிமை இல்லையா அண்ணா? அனாதாசமில்ல கந்தானா அண்ணாண்ணே குழந்தை புள்ளியா இருக்கும் போது அப்போ நீ தானே தூக்கிட்டு வந்து எனக்கு இருக்க இடம் சோறுலாம் போட்டேனா, என்னடி உனக்கு உரிமை இல்லை நானா, நீ தட்டி விடு சால்ட்டு பாட்டிலே அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ டியாங் தான் சரிடா என்னாச்சிண்ணா இல்லைடா நீ காலே சாப்பாடு போயிட்டா மதிய சாப்பாடு, அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நான் யோசிச்சுன்னுக்கிறேன், வா காலேஜில் போய் குத்துட்டு வந்துடலாம். டேய் அங்கே இருக்கும் ஏதாச்சும் நான் எவன்டா கேட்பான், எவ்வளோ பெரிய மாஃபியா என்னண்ணா நீ வாடா அப்படி சொல்லி. ஸோ அப்படியே இப்போ காய்தான் தியாங்க கூட்டிட்டு அவங்களோட காலேஜுக்கு தான் வரான். அப்படியே காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆக. ஸோ வாட்ச்மேன் தான். யாருப்பா நீங்கள் என்னன்னே சொல்லாமல் நீங்கள் பாட்டி காலேஜ்குள்ளே போயிட்டுருக்கீங்க? ஐயா வாட்ச்மேனே யாரை நிப்பாட்டுற, என் அண்ணன் யார் தெரியுமா, என் அண்ணன் மாஃபியா, என் அண்ணனே நிப்பாட்டுறியா நீ, உனக்கு இன்னி இருக்குது, இன்னைக்கு உனக்கு வீடு கட்டி ரோடு கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பேசிகிட்டு இருக்க. டேங்குதா டே டே நிறுத்துறா டே மீதியாடுறா சொல்லாண்டா. ஐயா இங்கே பாருங்கப்பா, இந்த மாதிரிலாம் இங்கே வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து பிரின்சிபல்கிட்ட சொல்ல வேண்டியது வரும். ஐயா அண்ணா இவன் சரிப்பட்டு வருமாடே வாட்ச்மேன், நீ பிரின்சிபலை கூப்பிடு, அந்த சொட்டத்தலையை கூப்பிடி, நீ அவன் கல்லூரி நீ என்ன ஆகுது நான் பார்த்திரி, நீ வீடு கட்டுறன் தான் இங்கே அப்படி சொல்லி அவங்க அப்படியே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அப்படியே காலேஜ்குள்ளே பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கிரவுண்ட் சைடில் நடந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த கிரவுண்ட் சைடில் உங்களோட சீனியர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. அங்கே அப்படியே அந்த சீனியர்ஸ் தான் மார்க்கு அங்கே பத்தியாடா யாருன்னு யாரா அப்படின்னு சொல்லி மார்க் அப்படியே எழுந்துச்சு பார்க்குறான். டே அதான்டா டியாங்கோட பொண்டாட்டி. எது அந்த டியாங்கோட பொண்டாட்டியாவ? ஆமாடா, என் அண்ணன் மார்கோவை ரோட்டில் வச்சு அசிங்கப்படுத்தினான்ல அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான் பாரு. ஏய் அப்படின்னு கூப்பிட்ட. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நானா? நீ தான் இங்கே வா அப்படின்னு சொல்ல. ஸோ நீங்கள் அப்படியே போய் நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே கிட்டே போய் நின்றுட்டு என்ன எதுக்கோ கூப்பிட்டீங்க? எது கூப்பிட்டோமா? உன் புருஷன் டியாங்கா? ஆமாம் அதுக்கு என்ன? அப்போ நீ இனிமே என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட வர. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, தள்ளுங்க நான் போகணும். ஏய் எங்கே போகிற நெல்லு அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறான் மார்க்கு. நீங்கள் அப்படியே தட்டி விடுறீங்க. தோப்பாடுறா தட்டி விடுறா, உன் புருஷன் என் அண்ணன் நடிக்கிறான், இவன் என்னென்ன தட்டி விட்றான், ஐயோ இதெல்லாம் நம்ம ஜோக்கரா விட்டோம்ல அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் ஷாலை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் பின் பண்ணிப்பீங்க, உங்களோட ஷோல்டர் கிட்ட லைட்டாக கிழியுது. அப்படியே அதை பிடிச்சிக்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் அப்படியே சிரிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொடுங்க. ஏய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே எடுக்க. இப்படிதான் இங்கே ரேக் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே கேட்டில் பார்த்தா இங்கே டியாங் ஏதோ பேசி வாட்ச்மேனை இது பண்ணிட்டார் போல். வாட்ச்மேன் தான் சரி சரி நீங்கள் உள்ளே போய் சாப்பாடு கொடுத்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல. காயும் டியாங்க தான் அப்படியே உள்ளே வராங்க. காய் அப்படியே வாட்ச்மேனை பார்த்து முறைக்கிறான். ஐயா வாட்ச்மேனே உனக்கு இரிது ஒரு நாள் பத்தி நேரு என் அண்ணனியா நிப்பாட்டுற நீ அப்படின்னு சொல்லிட்டு
அவன் பேசிட்டே வர டேங் தான் டேய் வாடா ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்க இந்த பக்கம் கிரவுண்டில் அவங்கள ரேக் பண்ணிட்டு இருக்கா மார்க்கு. காய் தான் ஃபர்ஸ்ட் அதை பார்க்குறான். பார்த்துட்டு அண்ணா அங்கே பாருங்கண்ணா மாரியோட தம்பி நம்ம அண்ணிக்கிட்ட பிரச்சனை பண்ணுகிறான் நாடா சொல்கிற அப்படின்னு சொல்லி டேங் அப்படியே திரும்புறாரு. உங்கள் ட்ரெஸ் லைட்டாக கிழிஞ்சிருக்கதை பார்த்துட்டு அவருக்கு அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆகுது. அங்கேருந்து அவ்வளோ வேகமாக ஓடி வந்து ஒரே பஞ்சு வைக்கிறாரு மார்க்கோட மூஞ்சில். ஒத்தாடே துண்ணு ஓ அண்ணனுக்கு குத்தது பத்தாது போலையே என் பொண்டாட்டி மேலே கை வச்ச அப்படின்னு சொல்லி செம்மா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு மார்க்க. மார்க்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே வந்து டேங்க அடிக்கிறாங்க. டேங்க அவங்க கூடயும் அப்படியே அடிச்சிட்டு இருக்க. ஸோ மார்க் தான் அப்படியே எந்திக்கிறான். டே டேங்கு என் அண்ணனை அடித்தது மட்டும் இல்லாமல் ரோட்டில் இப்போ காலேஜில் அப்படியே நான் அடிக்க வாடா செஞ்சுட்டேன் இருக்குடா உனக்கு எங்கே அடித்தா உனக்கு வலிக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்தி எடுக்கிறான் வெளியே. ஒரு பெரிய கத்து. அங்கே நீங்கள் ஓரமாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பார்த்துட்டு தான் அப்படியே கிட்ட வரான். நீங்கள் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடியே போயிட்டுருக்க. கரெக்டாக அவங்களோட ஷோல்டர் கிட்ட அவன் கத்தி இறக்க போக டேங் அப்படியே நடுப்புற வந்துடுறாரு. ஜிலேபி அப்படின்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டுற. டேங்கோட ஷோல்டரில் அந்த கத்தி ஃபுல்லாக இறங்கிடுது. அவன் அப்படியே மார்க்கு குத்திட்டு திருப்பி வெளியே எடுக்கிறான். ஸோ டேங் அப்படியே ரத்தம் ஊற்றுது அவர் ஷோல்டரில். அவன் மூஞ்சிலே குத்துறாரு. தூணை என் முண்டாட்டி மலையாடா கத்தி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அடித்து அவனை கீழே தள்ளி விட்டுற. அவனுக்கு பாடி ஃபுல்லாக ஃப்ராக்சர் தான். அப்படி உடஞ்சி போய் கிடக்குறான். டேங்க் அப்படியே ரத்தம் ஊற்றுது. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே போய் டேங்க பிடிக்கிறீங்க. ஜிலேபி எனக்கு ஒன்றும் இல்லைடே இதை வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே மயங்குறாரு. உனக்கு என்னாச்சு ஹே எந்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே டேங்க எழுப்பிட்டே இருக்கீங்க. அப்படியே காய் பாடி காய்ச்சலாம் வந்துட்டு ஸோ அவனுங்களாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. பட் டேங்க அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணுறாங்க. டேங்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆனதுனால அவருக்கு அப்படியே மயங்கியிருப்பார். ஸோ அவருக்கு இப்போ ட்ரிப்ஸ் தான் ஏறிட்டுருக்கு. கையெல்லாம் கட்டு போட்டுட்டு அவர் இன்னும் கண்ணே முழிக்கல. நீங்கள் அவர் பக்கத்துலேயே கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. காய் தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு அண்ணி நீ ஒன்றும் ஆகாத நீ ஏன் கவலைப்படுற கவலைலாம் படாத அல்லாத முதல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல நீங்கள் அப்படியே காயை பார்க்குறீங்க. இல்லை காய் என்னை மன்னிச்சிடு. நேற்று என்னால் தானே நீ அடி வாங்கின அவர்கிட்ட. இங்கே பாரு நான் உங்ககிட்ட சாரி கேட்டல அவரை எந்திக்க சொல்லலாம் ப்ளீஸ் கண்ணு முழிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி அழுகிறீங்க. அண்ணி பயப்படாதீங்க அண்ணாலாம் இன்ச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி. நீங்கள் அப்படியே டேங்கோட கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் மனசு ஃபுல்லாக டியாங் 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 அது மட்டும்தான் இருக்குது. அவர் மட்டும்தான் இருக்காரு. நான் உனக்காக என்னடா பண்ணேன் எண்டி பொறுக்கி எண்டி இப்படி படுத்திருக்காது. சத்தியமாக என்னால் முடியல. நான் என்ன பண்ணணும்னு கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண விடுவேன். எனக்கு தெரியல நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ நடிக்கலை. என் மேலே உண்மையை தான் பாசம் வச்சுருக்க. நான் தான் முட்டாள். டே எந்திடா இப்படி மனசில் நினச்சிட்டு டேங்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. டேங் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிலேபி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் தான் டியரி ஐஸோட டேங்கே பார்க்குறீங்க. டேங் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஏய் எதிரி அழுவுற ஜிலேபி அழாதடி. டேய் காய் சொல்ல மாட்டியாடா நீ அண்ணா எல்லாம் சொன்னா அண்ணி தான் கேட்கவே இல்லை டேய் உண்ணா அப்படின்னு சொல்ல. சரி இப்போ அப்படியே டேங் உங்களை பார்த்து ஏய் அவர் ஜிலேபி ஒன்றும் இல்லை அவர் நீ முத்தா கூட எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாரு. நீங்கள் கிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் ஆனால் அப்படியே டேங்கோட கைக்கிட்ட போயிட்டு ஏய் அவள் தான் சிறப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரிப்ஸ் எல்லாம் தூக்கி எறிகிறாரு. நீங்கள் அப்படியே டேங்க பார்க்குறீங்க. அவள் தாண்டி அதான் குத்துட்டல சிறப்புச்சு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பூச்சி அப்படியே வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு ஜீப்பில். வீட்டுக்கு போனதும் நீங்கள் அப்படியே டேங்க பார்த்து நீங்கள் மேலே போங்க உங்களுக்காக சூப் எடுத்துகிட்டு வரேன். எது ஜிலேபி எனக்கு அடி சூப்பாடி. ஆமாம் வலிக்கும்ல நீ மேலே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சன் போயிடுறீங்க. இந்த பக்கம் காய் தான் அண்ணா அப்படியே நான் இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேண்ணா. டேய் காயே அது ஒன்றும் இல்லைண்ணா கூப்பிட்டுச்சு அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு. யாரா மீனா பாப்பா தானே 2வது தான் படிக்குது. காலேஜ்லாம் முடிஞ்ச பக்கம் தான் உங்களுக்கு கல்யாணம் புரியுதா? நீ மோசம்ண்ணா நீ மட்டும் அண்ணிய ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டல. அண்ணி எனக்கு மட்டும் காலேஜில் முடிச்சுக்கப்புறம் கல்யாணமா போனா நீ. டேய் காயே நான் சொன்னேங்கவா நான் அப்போண்ணா அப்படி சொல்லிட்டு காய் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இந்த பக்கம் டேங் அப்படியே சிரிச்சிட்டு மேலே ரூம் தான் வராரு. நீங்கள் எங்கள் டேங்காக அப்படியே சூப் எடுத்துகிட்டு மேலே வர டேங்கிட்ட தான் கொடுக்குறீங்க. அப்படியே இரு
நானே ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொறுமையாக உட்காந்து டியாங்க்கு அப்படியே அந்த சூப்பை தான் அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க. டியாங் உங்களே பார்த்துட்ருக்காரு வச்சகன்னு வாங்காமல். அந்த பவுலில் இருக்க மொத்த சூப்பையும் குடிச்சக்கப்புறம் நீங்கள் அப்படியே எந்திக்க போக டியாங் உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன ஏய் ஜிலேபி கொஞ்ச நேரம் உட்காரேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே கட்டில் உட்காடுறீங்க. ஏய் ஜிலேபி மல்ல பத்துக்கு வாடி படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல டியாங் அப்படியே அவங்க மடியில் படுத்துக்கிறாரு. அப்படியே சைடாக தலை வச்சு படுத்துருக்காரு. இப்போது உனக்கு தெரியாதுடி, எங்கள் அம்மா மடியில் சின்ன வயசில் படுத்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் அப்படியே நிம்மதியாக படுத்துருக்க வேண்டிய மடியில். ஆனால் உன்ட்ட அப்படி சொல்லி அப்படியே திரும்பியிருப்பாரு. நீங்கள் அங்கே இருக்க வாட்டர் எடுக்கலான்னு சொல்லி முன்னாடி வந்திருப்பீங்க. உங்களோட அந்த ஜஸ்ட் அப்படியே டியாங்கோட ஃபேஸில் ஹிட் ஆக டியாங் அப்படியே பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்காரு. அப்படியே டியாங்க பார்த்துட்டு என்ன அது 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 வந்து அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் கிட்ட தான் அப்படியே வராரு. நீங்கள் டியாங்கோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. டியாங்கோட ஒரு கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஹிப் கிட்ட போகுது. என்ன பண்ணுற ஜிலேபி அது அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே மூஞ்ச திருப்புறீங்க லைட்டா. அவங்க அப்படியே பார்த்துட்டு ஜிலேபி மஞ்சிரு அப்படின்னு சொல்லி அப்படியே எந்திக்கிறாரு. நீங்கள் அவரோட ஷர்ட் காலரை பிடிக்கிறீங்க. அவங்க அப்படியே திரும்பி உங்களை பார்க்க அவர் ஷர்ட் காலரை பிடிச்சி கிட்டே இழுத்து ஜிலேபி இரு அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் பேக்கில் வந்து அவர் ஹார்ட் அப்படியே தடவிக்கிறாரு. ஏன்னா அது அப்படி பம்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே உங்க ஐஸை பார்த்து போடாட்டி என்ன அப்போ வரலாம் மாடிக்கிட்ட இப்போ அதானே பண்ணிட்டு இருந்த அப்படி சொல்லி அப்படியே கிட்ட வந்து உங்க லிப்ஸில் ஜிலேபி ஜிலேபி நீ இங்கே குத்தல்லடி, அதே மாதிரி கீழே கொடுப்பியாடி. என்ன இல்லடி, நீ அப்படியே முத்த கொடுத்தோன்னே கீழே அப்படியே 90 டிகிரிடி, அதெல்லாம் முள்ளடி. அவனோட இந்த ஒத்தட்டு தான் வேணும்னு கேட்குறான், நான் பண்ணுறது அது அது வேணாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம், நான் உனக்கு விருப்பம்லாம் வேணாம் அப்படி சொல்லி அப்படியே உங்க கிட்ட வர அப்படியே டியாங்கோட மவுத்தில் கை வைக்கிறீங்க. என்னடி அதான் கேட்டல பண்ணுறேன். ஜிலேபி நீ எனக்காடி பண்ணுறியாடி பண்ணுறேன் அப்படி சொல்லி உங்கள் கையை அப்படியே எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. அவ்வளோதான் கேட்டேன். ஜிலேபி என்னாச்சு, கையை எடுத்துருவா. எடுக்காத அப்படியே என்ன இரு அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே போறீங்க. அந்த எட்ஸ் கிட்ட வச்சுட்டு அப்படியே டியாங் கிட்ட அப்படியே பாக்குறீங்க. அவங்க அப்படியே உங்களே பாக்குறாரு. என்ன பண்ணணுமா அப்படி பண்ணிட்டு இருக்க, அங்க போய் அதை வச்சு பேசிட்டு இருக்க, மேலே வச்சு வந்துடுறி, எப்படி பண்ற உள்ளடி அப்படி தாண்டா பண்ணுவேன் பொறுக்கி அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே போனடி ஜிலேபி வேணாண்டி வேணாம் இது முன்னாடி அப்படி சொல்லி அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சி மேலே தூக்குறாரு. நீங்கள் என்ன போதுமா, இல்லை வேற பண்ணலாம் வேற அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிச்சு தூக்கி எறிகிறாரு. அப்படியே இப்போ உங்கள் மேலே பார்த்துட்டு ஜிலேபிடி 2 ஜிலேபிடி டியாங்ஷி எப்படி சொன்ன மாமா சொல்றி டியாங் மாமா ஐயோ கிக்காரியே செல்லம் டியாங் மாமா கத்திரி அப்படிதான் கத்து. பட் அவங்க அப்படியே அவரோட ஃபிங்கரை அவரோட மவுத்தில் தான் வைக்கிறாரு. அப்படியே அந்த ஃபிங்கரை இது பண்ணிட்டு உங்ககிட்ட எடுத்துட்டு வராரு. என்ன பண்ண போறேனா என்ன பண்ண போறோண்டி ஜிலேபி அப்படி சொல்லிட்டு கிட்ட எடுத்துட்டு வந்து உள்ள இன் பண்ண. நீங்க வலிக்குது கொண்டாரு இங்கே பாரு உனக்கு வலிக்காது, நான் வலிக்குது சொன்னா எடுத்துடுறேன் புரிதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஃபிங்கர் எடுத்துட்டு அவர் தான் இன் பண்ணுறாரு. என்னால் முடியல, ரொம்ப வலிக்குது, சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வழியை எடுத்துடுறாரு. அப்படியே எடுத்துட்டு பக்கலவே படுக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க அவங்களால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் வலிக்குதுன்னு ஒரு வார்த்தைக்காக அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்துருக்க. நீங்கள் இப்போ அவர் மேலே அப்படியே ஏறுறீங்க. ஜிலேபி டாடி என்ன
எனக்கு வலிக்குது சொன்னா உடனே விட்டுருவியா? ஏய் இல்லடி, உனக்கு வலிக்குதுல்ல, உனக்கு வலிச்சுன்னா அது எதுவுமே நான் பண்ண மாட்டேன்டி. ஓ அப்போ உனக்கு நான் வேணும் தானே, இப்போ எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டியாங்கிங்க ஏய் ஏய் ஜிலேபி இல்லாடி வானாண்டி, ஏய் கண்ட்ரோல் லூஸ் பண்ணுறேன்டி, ஏய் பரவாயில்ல லூஸ் பண்ண, வலிக்குது, ஏய் வலிக்குதுடி உனக்கு எடுத்துடுறி. இல்லை பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்ல, நான் கூட இருப்பேன். ஏய் ஏய் ஜிலேபி இரி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை இப்போ திருப்பி போட்டு இவர் அங்கே செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் படுத்திருக்காரு. நீங்கள் டேங்கோட செஸ்ஸில் படுத்திருக்கீங்க. அப்படியே டேங் உங்களோட ஹேரை கோதி விட்டுக்கிட்டு, ஜிலேபி நாடி இதெல்லாம் உனக்கு தான் என்ன புடியா சொல்லுவேன், அப்படியே மூஞ்சி திருப்பின்னு போவ நாடி. ஓ இப்போ நான் உன்னை பிடிக்கா சொன்னா விட்டுருவியா? ஏய் அது எப்படி விடுவேன் ஜிலேபி, அவன் புருஷன்டி. அதான் எனக்கு வேணும். ஏய் ஆனா நீ சரியான கோவக்காரி தாண்டி. ஆமா என் பொறுக்கிய லவ் பண்றல, அப்ப நான் என் பொறுக்கி மாதிரி தானே இருப்பேன் கொஞ்சம். ஏய் லவ் பண்றியாடி? ஆமா அப்படி சொல்லி நீங்க வைக்கப்பட அப்படியே உங்க ஃபேஸ குனிஞ்சு பாக்குறாரு. ஏய் அத காட்ரி, ஏய் புட்டே ஜிலேபி, ஏ பொறுக்கி சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவர் நெஞ்சிலே அடிக்கிறீங்க. அப்படியே ஏய் எனக்கு இப்போ ஒரு பாட்டு தாண்டி ஞாபகம் வருது. பொண்ணு மனசு ஒரு தினசு, அது மிருகமும் தெய்வமும் வாழும், என்ன பந்தாடும் மிருகம், கூறு போட்டு கூத்தாடும் தெய்வம், அவன் நினைப்ப புரிவதில் ஒரு ஆம்பளை மனசு அழியும், நீ கொஞ்சம் போல மேல சிரிக்க, ஆத்தாடி என்ன பண்ணி நான் தொலைக்க. ஓ அப்படியா? ஏய் இரு ஜிலேபி, இப்பதான் மெயின் லைனு. பார்வையால் இருதயம் நினைக்கட்டுமா, பாதத்தை இமைகளில் வருடட்டுமா, நீ சொல்லும் வார்த்தைய ரசிக்கட்டுமா, கோவத்தை கொண்டாடி ரசிக்கட்டுமா. இப்படி சொல்லி டியாங் பாட நீங்க டியாங்கோட ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. பொறுக்கி இப்படி ஏதாச்சும் பேசி என்ன அப்படியே மாய்க்கிறது இல்லையா? ஏய் பொறுக்கி என்ன பண்ணுவேன் தெரியுமாடி ஜிலேபி? வலிக்குது, பொறுக்கி எடுக்க மாட்டேன்டி. பொறுக்கி தானே, பொறுக்கி என்ன பண்ணுறான்னு பாரு. ஏ பொறுக்கி ஏ ஜிலேபி ஏ வாடி அப்படி சொல்லி செகண்ட் ரவுண்ட் கன்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இப்படியே 8 monthsக்கு அப்புறம் பார்க்கலாண்டா. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பேபி பம்ப் ரொம்ப பெருசாக இருக்குது, உங்களுக்கு 8 months ஆகுது. அப்படியே உங்கள் வெயிட்டில் கை வச்சுட்ருக்கீங்க. அப்படியே பால்கல்ல நின்று டாங் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஏங்க வாரா காயே, ஒன்று கூட பிசிறு தட்டக்கூடாது, எல்லாம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காய்கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்க கட்டில் தான் உட்காந்துருப்பீங்க. என்னங்க இப்பெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். பொறுக்கி பொறுக்கி போடாட்டி சில பின்னாடி அப்படி சொல்லி அப்படியே வராட்டோம். என்ன கூப்பிட்டா வரமாட்டியா? ஏய் சாரிடி சாரி, சொல் நான் ஜிலேபி சொல்லி. பசிக்குதான் உன் பிள்ளைக்கு? அப்படியா, என்னடா பசிக்குதாடா உனக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் வயிற்றை பார்த்து கேட்குறாரு. அப்படியே டேங்க முறைக்கிறீங்க. என்ன அவனுக்கு பசிக்குதுன்னு கேட்பியா? எனக்கு பசிக்குது புரியுதா? ஜிலேபி உனக்கு பசிக்குதாடி? நாடி வேணும் சொல்றி, இப்போ போய் மாமா வாங்கிட்டு வரேன். ஐஸ்கிரீம் வேணும், வாங்கிட்டு வருவியா? இந்தா இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே ஜீப்போட கேட்டு தான் போகிறாரு. நீங்கள் எங்கேயாவது ஷர்ட் போட்டு போ. ஐயோ எப்படி இருக்குன்னு கூட தெரியாமல் போகுது, பனி வேற இருக்கும் வெளியே. ஐயோ இவரை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டேங் 5 நிமிஷத்தில் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. நடுங்கிட்டே வராரு. போடாடி இந்தாடி இதான் சாப்பிடே, குளிர்துடி. என்ன ஷர்ட் போடாமல் யாராச்சும் போவாங்களா? குளிராமல் என்ன பண்ணும்? இல்லாடி நீ கேட்டியா, அதான் உடனே நல்லா பாகல சாவியத்திரி கிளம்பிட்டேன். ஐயோ இங்கே வா அப்படின்னு சொல்லி டேங் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் இது நல்லா இருக்குடி, அப்படியே ஹாட் ஆகுதுடி. இருக்கும் உனக்கு, ஏன் இருக்காது? ஏய் ஜிலேபி என்ன? ஏய் லவ் யூ டி, லவ் யூ லவ் யூ என் பொறுக்கி. ஏய் நீ பொறின்னு கூட மாதிரி தாண்டி செம்மையா கிக்கா இருக்குது. இருக்கும் உனக்கு. இப்ப டேங் அப்படியே உங்களோட சேச பிடிச்சி உங்க ஐஸ பாக்குறாரு. ஏய் ஜிலேபி, நான் அப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன்டி, இப்படியும் கூட இருப்பேன், அப்படியே மடியில பத்திட்டு கட்டி புச்சிட்டு ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ பொறுக்கி அப்படின்னு சொல்றீங்க. அப்படியே உங்க ஃபோர்ட்டை வந்துட்டு சொல்லி கிஸ் பண்ணிட்டு உங்களை பேபி பங்கிட்டே போயிட்டு அப்படின்னு கிஸ் பண்ணி உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் டேங்கோட ஷோல்டரில் அப்படியே சாயிறீங்க. பொறுக்கி அப்படி இப்படி பேசி பாடிக்கிறதே மயக்கிட்டான்.
அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இங்கே இந்த ஸ்டோரி நான் என் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை கியூட்டீஸ்.